அமெரிக்காக்காரன் வச்சிருக்க ஃபேஸ்புக்கில் தானே இந்த போஸ்ட் போடுற நீ யூடியூப்ல தானே களமாடின்னு இருக்கிற யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லு. தமிழகத்தை ஒரு வளர்ச்சி மாநிலமாக உருவாக்க வேண்டும், ஒரு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டாக இதை உருவாக்க வேண்டும். இங்கே வந்து முதலீடு பண்ணால் நல்லா தொழில் பண்ணிட்டு போகலாங்க அப்படின்ட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் நினைக்க வேண்டும். அப்போதானே இப்போ வேலை வாய்ப்பு பெருகும். நமக்கு தேவை வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, அதன் மூலமாக பொருளாதார மேம்பாடு. இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்றால் முதலீடுகள் வர வேண்டும். இவர் சொல்கிற மாதிரி நம்மள நிறைய பேருக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வேணும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே கவர்மெண்ட் மட்டும் ஜாப் கொடுத்துட முடியாது. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், நம்ம ஊரில் இருக்க பிஸ்னஸஸ், புதுசாக வர ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட பிஸ்னஸஸ் வந்தால் தான் நமக்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் வரணும் இல்லைனா புதுசாக உருவாகணும்னா சும்மா தானாக யாரும் உருவாக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் வேணும். முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேணும். ரெண்டாவது ஹியூமன் கேபிட்டல், மனித வளம். இது ரெண்டுமே வந்து வேணும். இது ரெண்டு இல்லாமல் மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது சமூகமாக நம்ம தொழில் பண்ணுறவங்களையும் தொழில் நிறுவனங்களையும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு. இதை பற்றி தான் சவுக்கு சங்கர் அவரோட வீடியோவில் ஒரு கேஸ் ஸ்டடியோட சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமானாலையும் கண்டினியூஸ் ப்ரொபகேண்டா மூலியமாகவும் கார்பரேட்னாலே வில்லனு, கார்பரேட்னாலே கெட்டவங்க, பிஸ்னஸ் பண்ணுறனாலே பேராசை பிடிச்சவங்க, சுயநலவாதிங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபீல்டுலையும் நல்லவங்க கெட்டவங்க சுயநலவாதி இருக்க மாதிரி இந்த ஃபீல்டுலையும் நல்லவங்க கெட்டவங்க சுயநலவாதி இருப்பாங்க. நம்ம ஊரில் ஒன்று இப்படி டோட்டலாக வில்லனா பார்ப்பாங்க, இல்லைனா ரொம்ப மேலே தூக்கி வச்சு பெரிய கடவுள் ரேஞ்சில் பார்க்கறது. அப்படி ரெண்டுமே பார்க்காம பிஸ்னஸஸாக நம்ம பிஸ்னஸாக பார்த்தோன்னா அந்த பிஸ்னஸ் ஏன் வளருது, அந்த மார்க்கெட் சினாரியோ என்ன, இப்படி நாம பிஸ்னஸஸை தொழிலை புரிஞ்சுக்கும் போது, இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கும் போது நம்மளால ஒரு பெட்டர் ப்ரொஃபஷனலாக உருவாக்க முடியும். அப்படி இல்லாமல் இவங்களாம் ரொம்ப கெட்டவங்க, இவங்களாம் மோசமானவங்க அப்படி நெகட்டிவ் சைடாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு அவங்க மேலே கோவம் தான் வரும். நிறைய பணம் சம்பாதிங்க மேலே வந்து ஒரு பொறாமை, இரிட்டேஷன் தான் வரும். ஏன் நம்மளால முடியல அவங்களால முடியுதுன்ற மாதிரி நாம் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கலான்றது யோசிக்கிறத விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறவங்களாம் நம்ம வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தவங்களோட அரசியல் லாபத்துக்காக நாம் வந்து விக்டிம் ஆகிடக்கூடாது. நாம் பிஸ்னஸாக பார்க்கணும், அதை ரேஷனலாக அப்ரோச் பண்ணணும். கேஸ் பை கேஸ் இவங்க தப்பா ரைட்டா அப்படி பார்க்கணுமே தவிர மொத்தமாகவே இவங்க தப்பானவங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டார்ட் அப்ஸ், மார்க்கெட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.